மிதுனம் எல்லாமே ஆரம்பிக்கும். நல்லதே நடக்க போகுது. நல்லதே எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த ஜூலை மாதம் மிதுன ராசிக்கு என்ன நடக்கும் தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? புதுசா வராங்க நியாயமா? நீங்களே எப்பயாவது நம்மளோட சேனலுக்கு வரீங்க, அப்பயே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மிதுனம் காலச்சக்கரத்துடைய 3வது ராசி. நான் எல்லா வீடியோல சொல்ற ஒரே விஷயம் தான், திரும்பியும் சொல்ல போறேன், கேட்டுக்கோங்க. எனக்கு ரொம்பவே பிடித்தது 12 ராசிகள்ல வந்து மிதுனம் ரொம்பவே பிடிக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து என்னைக்குமே என்னுடைய அன்பு உங்களுக்கு தான், சரியா? சோ மிதுனம் வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ராசி. நிறைய பேர் அதை என்ன சொல்லுவாங்க, இரட்டைப்படை ராசிகள், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, கோழி மூட்டுவாங்க, லைஃப்ல வந்து யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா உண்மை என்ன தெரியுங்களா? இவங்கள மாதிரி யாராலையும் உண்மையா இருக்க முடியாது. இவங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நிறைய ஷேர் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் நிறைய ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மிதுனம் வந்து நண்பர்கள் வட்டாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யங் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு வந்து பாருங்களேன், இவங்களுக்கு ஒரு 30 வயசு இருந்தா கூட 15, 16 வயசுல சின்ன சின்ன வயசுல இருக்கும், ஒரு 12 வயசு இருக்கவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸா பிடிச்சி வச்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. கேட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க என் ஃப்ரெண்டு, பார்த்தா அவங்களுக்கு ஒரு 30, 35 வயசு இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15, 12 வயசு தான் இருக்கும். பட் ஆனா அந்த அளவுக்கு அந்த யங் ஏஜ்ல இருக்கவங்கள ஃப்ரெண்ட்ஸா நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே வச்சிருப்பாங்க. ஸோ மிதுனம் வந்து ரொம்பவே வந்து அன்பு பாராட்டக்கூடிய ஒரு ராசி தான். இது வந்து புதனோட ஒரு ராசி. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பேச்சாலையும் தன்னுடைய அறிவாலையும் எல்லாரையுமே மயக்கிடுவாங்க மிதுனம். பேசி பேசியே மயக்கிறது யாருன்னா மிதுனம் தான். மிதுனம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ராசி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு என்னன்னா, ராசி நாதனை ராசியில இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். கண்டிப்பா சர்ப்ரைஸ் தான். எல்லாமே ஆரம்பிக்க போகுது இந்த மாதத்துல. இந்த ஜூலை மாதத்துல உங்க ராசி நாதன் புதன் ராசியிலே இருக்கிறது அப்படின்றது எப்படின்னா, நீ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருவீங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவீங்க, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவீங்க, எல்லா வீட்டுக்கு, கடைசியில உங்க வீட்டுக்கு வந்தாதுன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். என்னதான் யார் வீட்டுக்கு போனாலும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும், ரிலேட்டிவ்ஸ் போனா, அங்க அது உங்க வீடு கிடையாது. உங்க வீடு எதுவும் அந்த வீட்டுக்கு வரும்போதுன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு சந்தோஷம், மனசுல ஒரு பூரிப்பு, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இந்த மாதம் நடக்க போகுது. ரொம்ப 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 பாசிட்டிவா இருக்கு. உங்க ராசியிலே வந்து உங்களுக்கு புதன் இருக்கிறதுனால கரியர்ல சூப்பரான ஒரு சேஞ்ச் இருக்கு, நிறைய பாசிபிள் சேஞ்ச் இருக்கு. புது வேலை வாய்ப்புகள் தேடி வரும், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க, இறங்கி அடிங்க. ஏன்னா ராசியில இருக்கக்கூடிய புதன் 7ஆம் வீட்டு தொடர்பு கொள்றாரு. ஸோ 7 அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு வியாபாரம், ரிலேஷன்ஷிப், மேரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இந்த வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த புதன் நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் கொடுப்பாரு. ஏன்னா ராசியில புதன் மட்டும் தாங்க இருக்காரு இந்த மாதம், வேற எந்த ஒரு கிரகமும் இல்லை. ராசிக்கு 2ல தான் குரு சூரியன் இருக்கு, ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது சுக்ரன், ராசிக்கு 9ஆம், கேது வந்து 3ல இருந்தா 9ல ஆப்வியஸா ராகு இருக்கும். அதே மாதிரி 10ல சனி பகவான், அதே மாதிரி 12ஆம் வீட்டுல செவ்வாய். கண்டிப்பா இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இல்லாமலாம் இருக்காது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ப்ரெஷர் இல்லைன்னு நம்ம வந்து சும்மா அசால்ட்டா சொல்லிட்டு போக முடியாது. பட் இருந்தாலுமே நல்லதுதான், பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸை கண்டிப்பா வந்து கொடுப்பாரு. மிதுன ராசிக்கு எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எவ்வளவுதான் வந்து கீழே விழுந்தாலும் கூட அவங்களுடைய அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு விஷயத்துல இருந்து திருப்பி மேல வந்துருவாங்க. திரும்பி மேல வரக்கூடிய அந்த எல்லா ஒரு ஆற்றலுமே இருக்கு இந்த இடத்துல. புதனே ஆட்சி, புதன் தான் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இந்த 2 கிரகமே இந்த மாதம் உங்களுக்கு ஆட்சி நிலையில இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு இனிமே எடுபடும். இந்த ஒரு மாதம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு புதன். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. உங்களுடைய பேச்சு எடுபடும், உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், நிறைய விஷயம் கத்துப்பீங்க. அது மட்டும் இல்லாம வக்கரமா வர போறாரு, அதுதான் இன்னொரு ஹைலைட்டே. ஸோ வக்கரமா வர போறாரா, அதுதான் இன்னொரு ஹைலைட்டு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புது புது விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே ரெடியா காத்துட்டு இருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த மாதத்துல மிதுன ராசிக்கு என்ன பண்ணலாம், மேரேஜ் பாசிபிலிட்டி இருக்கா, ரிலேஷன்ஷிப், ஆன்கோயிங் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது குருதான் உங்களுக்கு 7ஆம் வீடு.
இல்லையா? இந்த குரு பகவான் எங்க இருக்காரு? ராசிக்கு 2ஆம் இடத்துல யாரோட உட்கார்ந்துருக்காரு? சூரியனோட போய் உட்கார்ந்துருக்காரு. பேச்சுல கவனம் தேவை. மிதுனம் கொஞ்சம் கவனம் தேவை. குருவோட சூரியனோட இருக்கும்போது டக்குன்னு பேசிடும், அப்புறமா யோசிப்போம். அந்த இடத்துல வந்து குரு வேற இருக்காரு இல்லையா? கொஞ்சம் ஈகோயிஷா இருப்பீங்க. கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் அடக்கமா, எந்த இடத்துல பேசுறோம், ஏன் எங்க பேசுறோம், எதுக்கு பேசுறோம், ஏன் பேசுறோம், நியாயமா தர்மமா, செகண்ட் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா குரு வாக்குஸ்தானத்துல இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அறிவா தான் பேசுவீங்க, ஞானமா தான் பேசுவீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவன் என்ன இவன் திவரா பேசுறான்னு கேட்பான். இதுதான் பிரச்சனை. உங்களுடைய அறிவு அங்க எப்படி பார்க்கப்படும் அப்படின்னா, அது ஒரு வேல்யூ இல்லாத மாதிரின்றதை விட உங்களை அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க. ஓகே, இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதத்துல. ஸோ அதை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிலாம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு. இந்த மாதம் மேரேஜ் பண்ணலாமா? தைரியமா பண்ணுங்க. இந்த மாதம் பேசி முடிக்கலாமா? தைரியமா பண்ணுங்க. ஸோ ராசியில் இருக்கக்கூடிய இந்த புதன் ஸ்ட்ரெயிட்டா வந்து 7ஆம் வீட்டு தான் பாக்குறாரு. சூப்பரா இருக்க போறீங்க, ஒன்றும் பயமே வேண்டாம். படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புதன் அகேன் ராசிநாதன் புதன் 5ஆம் வீட்டோட அதிபன் தான். நம்ம 5ஆம் வீட்டோட அதிபனும் 9ஆம் வீட்டோட அதிபனையும் வச்சுதான் படிப்பு விஷயங்களை கணக்கு போடுவோம். ஸோ 5ஆம் வீட்டோட அதிபன் வந்து சுக்ரன், 9ஆம் வீட்டோட அதிபன் வந்து சனி பகவான். ஸோ 9ஆம் இடத்துல அகெயின் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில ரிஷபராசியில உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தது அப்படின்னா எக்ஸலண்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு சூப்பரா இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா வருவாங்க, மெருகேறி மேல வருவாங்க. டக்கு 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 டக்குன்னு லைஃப்ல வந்து அப்படியே எல்லாமே நடக்குங்க, ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்குவாங்க அவங்க லைஃப்ல. எதெல்லாம் விட்டாங்களோ இப்ப எல்லாத்தையும் விட்டதை பிடிக்கக்கூடிய டைம் இந்த ஜூலை. ஸோ மென்டலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. லைஃப்ல ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும். ஏன்னா இது நம்ம எப்பவுமே அப்படிதாங்க, சோம்பேறிலாம் கிடையாது. கொஞ்சம் கைட் பண்றதுக்கு மட்டும் யாராவது வேணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு கைடன்ஸ் தான் வராதுப்பா. பேஸ்மெண்ட் வீக், பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ கைடன்ஸ் பண்றதுக்கு மட்டும் யாராவது இருந்தாங்கன்னா டாப்ல வரக்கூடியது இந்த மிதுனராசி இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். ஸோ நல்லதே நடக்கும் அப்படின்றத மட்டும் எப்பயுமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. லைஃப் எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகும், நல்ல மாதிரி சேஞ்ச் ஆகும். ரிஷபராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு பண்ணணும். தேங்க்யூ.